அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நண்பர்களே. எப்பயுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா மோட்டிவேஷனாக பேசுவேன், பயப்படாதீங்கன்னு சொல்லுவேன், பதட்டப்படாதீங்கன்னு சொல்லுவேன், நிறைய உங்களுக்கு கைட் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ எல்லோரும் சார் ஓகே சார் அப்படின்ற மாதிரிக்கு எப்பயுமே எல்லாருமே நான் ரொம்பவும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யாரும் வருத்தப்படாதீங்க இந்த மாதிரி நான் சொல்லுவேன். யாரும் பயப்படாதீங்க, நல்லா தான் இருக்குது எக்ஸாமு, கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இன்றைக்கி நான் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, இத்தனை நாள் எடுத்த உங்களுக்கு கொடுத்த அந்த கைடன்ஸ், மோட்டிவேஷன் அதெல்லாம் கொடுத்ததை விட அது ஓகே. ஆனால் இன்றைக்கி அதுக்கு நேர்மாறாக ஆப்போசிட்டாக இருக்க மாதிரிக்க ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் என்பது நடந்துச்சு. சரிங்களா? நடந்துச்சு, பேருக்கு தான் அது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம். குரூப் 4 மாதிரியாங்க இருந்துச்சு எக்ஸாமு. ஏன் இப்படி கேட்டாங்கன்றது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் கொஸ்டின் இன்றைக்கி நான் ஒர்க்கு நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு யூடியூப் பண்ணுறோம்ல. ஸோ நம்ம ஒர்க் போயிட்டு நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு கொஸ்டின் என்னாச்சு ஏதாச்சும் சரி நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் கொஸ்டின் எடுத்து பார்த்தோம்னா கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இப்போ தான் ஓர்வி பார்த்துட்டு வரேன் நண்பர்களே. ஸோ எல்லோரும் என்ன மனநிலைமை இருப்பீங்க, அதாவது இந்த வீடியோ நான் சொல்கிறேன், தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதே இடத்துல நீங்களும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது நண்பர்களே, அந்த கொஸ்டின் பார்த்தப்ப தமிழ் கேட்டிருக்காங்க, பட் எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரில. அதில் என்ன போட்டிருக்காங்க சிலபஸில் 6th to 10th என்ன சொன்னாங்க, 6th to 10th இருந்து நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் 6th to 10th 10 கொஸ்டின் கூட இல்லைங்க. என்னடா இது, 6 to 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தை சொல்லி அதை யூனிட் 7 கொடுத்துருந்தாங்களே, அது ஒரு 5 கொஸ்டின் கூட இல்லை. என்னடா இது, சரி இலக்கணமாச்சும் பிரித்ததுக்கு சேர்த்து கேட்பாங்க பார்த்தா அந்த இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலங்க. ஸோ நான் படித்தேன் 2012 புக்கிலேருந்து நான் படிச்சிருக்கேன். சரி, நான் குரூப் 4 எக்ஸாம் படித்தப்போ 2012 புக் இருக்கு பாருங்க, அப்போ இருந்தே நான் பார்த்துருக்கேன். 2012 ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்கேன். அப்போ கூட இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது எங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அவ்வளோ டஃப்பாக ஒரு குரூப் 4 கொஸ்டின் அவங்க பண்ணியிருக்காங்க. தமிழை சொல்கிறேன். சரிங்களா? தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, அவ்வளோ கஷ்டம். நானும் தமிழ் சூப்பராக பண்ணுவேங்க, தமிழ் அவ்வளோ கடினமாக இருந்துச்சு. சரிங்களா? யாருமே நான் சொல்கிறேன்னா வருத்தப்படாதீங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. இப்போ எதுங்க சொல்கிறேன் அப்படின்னா வருத்தப்படுங்க. ஏன்னா இப்படிலாமா கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் என்னங்க ஒரு 75 கொஸ்டின் கூட போட முடியாது போலேங்க இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு. எனக்கு நினச்சி 70 மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் தான் கிங்கு மார்க் எனக்கு தோணுது மனசுக்கு. தமிழ்லாம் 70க்கு மேலே எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு தெரில. 70ன்றதே மிகப்பெரிய அதிசயம் என்னைய பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக் படிக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை போல், அப்படி தான் தமிழ் இருந்துச்சு. படித்தவங்களுக்கு எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்லேருந்து பெருசாக வரல, எப்போயுமே ஸ்கூல் புக்கில் தான் வரும். ஆனால் அந்த ஸ்கூல் புக்லேருந்து வரது அதை எதுக்காக நான் தெரிஞ்சுக்கோங்க நம்பளே. கொஸ்டின் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்போயுமே ஸ்கூல் புக்லேருந்து ஏன் கேட்பாங்கன்னா, அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். பட் நம்மளால் ஏழை மாணவர்களால் அந்த அவுட் சோர்ஸ் புக்கை 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் புக்கு வாங்கி படிக்க முடியாது. அதனால தான் டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்லேருந்து கேள்வி கேட்குறோம், போலீஸ் எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்லேருந்து கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு எக்ஸாமே நடத்துனாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் வரல. அப்போ நம்மளை மாணிக்க ஏழை மாணவர்கள் தான் குரூப் 4 எழுதுறோம். குரூப் 4 எழுதுகிற முக்கால்வாசி பேர் ஏழை மாணவர்கள். சரிங்களா? நம்ம தான் குரூப் 4 எக்ஸாமே அட்டன் பண்ணுறோம். நம்மளாம் கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தோம், வசதி இருக்கோம், நம்ம குரூப் 4 படிக்க மாட்டோம், 2, 1 அப்படின்ட்டு போயிடுவோம். ஸோ நம்மளால் ஏதோ நமக்கு ஒரு 25,000 சம்பளம் வந்தால் போதும் வச்சு குரூப் 4 படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இப்படி கேட்டாங்கன்னா இது ஏழை மாணவருக்கான எக்ஸாமாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ கடினமாக இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், கட் ஆஃப் அதாவது எழுதுனவங்க சொல்கிறேன், கட் ஆஃப் ரொம்ப குறையுங்க. சரிங்களா? நான் கேட்ட அளவுக்கு நிறைய பேர்ட்ட கால் பண்ணி கேட்டேன், நிறைய அகாடமிஸ்ட்டை கேட்டிருக்கேன். நான் படித்த அகாடமி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்கிறேன். தமிழில் 75 போடுறது பெரிய விஷயம் சொல்கிறாங்க எல்லாமே. நானும் பார்த்தேன், என்னடா அது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு தமிழ். ஆனால் புக்கெலாம் 2000க்கு முந்தையிலேருந்து கேட்டிருப்பாங்க போலங்க, அவ்வளோ முன்னாடி இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? எல்லாருக்குமே கஷ்டம் தான், உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, யாரும் இது பண்ணாதீங்க. ஆனால் அவங்க புக்கிலேருந்தே கொஸ்டின் கேட்கலான்ட்டு உண்மை. சரிங்களா? தமிழ் ரொம்ப கஷ்டங்க. சரிங்களா? மேக்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க மேக்ஸ் தாங்க கேட்டிருக்காங்க. மேக்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு 5 சம் போடலாங்க, நம்ம செஞ்சு பார்க்கலாம். மிச்ச சம் போடலாம், ஒரு சம்முக்கே காமன் நேரம் ஆகும் போலையே, அதை டைம் மேனேஜ்மெண்ட்டையும் பண்ண முடியலையே. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு சம் எடுத்தோம்னா 10 நிமிஷம் கணக்கு இழுக்குது. நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி ரீசனிங்லாம் அதை கண்டுபிடிக்கணும், அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை போட்டு எங்கெங்கே பண்ண முடியும் மேக்ஸ் நம்மளால். ஸோ அவ்வளோ கடினமாக தாங்க மேக்ஸும் இருந்துச்சு. சரிங்களா? மேக்ஸும் அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்துச்சு.
சரிங்களா. அதனால் வந்து பார்த்தோம்னா மேக்ஸும் ரொம்ப கடினம் தான் என்று. சரி ஜிஎஸ் ஆச்சும் தமிழ் மேக்ஸ் தான் கஷ்டம், சரி ஓகே ஜிஎஸ் ஆச்சும் பார்ப்போம் அப்படின்னு பண்ணி பார்த்தோம்னா ஜிஎஸ்ஓ எங்கேருந்து கேட்டிருக்காங்க நான் சொல்லட்டா. 12th எக்கனாமிக் புக் இருக்குது பார்த்தீங்களா. 12th எக்கனாமிக் கூட ஓகே, 12th காமர்ஸ்னு சொல்லுவாங்க வணிகவியல், அதெல்லாம் இது வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமுக்கு யாருமே படிக்க மாட்டோம், படித்ததும் கிடையாது. ஒரு 10 கொஸ்டின் மேலே இது அப்புறம் சிஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எதுவும் கேட்கல, ரொம்ப கடினமாக கேட்டிருந்தாங்க. கொஸ்டின்ஸ்லாம் 10th கேட்கல, +1 +2 கேட்கல, எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியலைங்க. அவ்வளோ கடினமான ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம். அதாவது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும் பார்த்துக்கிங்களா, அந்த மாணிக்கு இருந்துச்சு இந்த குரூப் 4 எக்ஸாம். பேருக்கு ஸ்டாண்டர்டாக 10th ஸ்டாண்டர்ட் போட்டிருக்காங்க, பட் குரூப் 1 ஸ்டாண்டர்டில் தான் கேட்டிருக்காங்க. குரூப் 4 பேருக்கு தான் குரூப் 4 10th ஸ்டாண்டர்டு. குரூப் 1 லெவலில் கொஸ்டின் இருக்குது. அந்த குரூப் 1ல் கூட நம்ம புக்கில் இருந்து கேள்வி கேட்பாங்க, நமக்கு தெரியாமல் இருக்கும். இவங்க புக்கில் இருந்து கூட கேள்வி கேட்கலாம். குரூப் 1க்கும் மேலேனா எந்த எக்ஸாம் எனக்கு தெரியல, வேணா ஐஏஎஸ் எக்ஸாம் நம்ம சொல்ல முடியும், யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லலாம் போல், சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு கடினமான ஒரு தேர்வாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் பேசுங்க அதை பற்றி, எதுக்கு குரூப் 4 கொஸ்டின் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு பேசுங்க, சரிங்களா. படித்தவங்க யாரும் விட்டுறக்கூடாது, சரிங்களா. நிறைய பேர்ட்ட சொல்லுங்கள், எல்லாமே ஸ்கூல் புக் வந்து கேட்கல. இதன் மூலமாக என்ன ஆகும்னா, பள்ளி பாட புத்தகத்துலேருந்து கேள்விகள் கேட்கலன்னா அவுட் சோர்ஸ் தாங்க கூடும். வெளி புத்தகங்கள், அவுட் சோர்ஸு, அகாடமி, கார்ப்பரேட் அகாடமிஸு, இதுதான் கூடும், இதுதான் உண்மை. ஏன்னா வெளியே இருந்தால் கேட்குறான், அப்போ வெளியே இருந்தால் புக்கை வாங்கி படிப்போம் அப்படின்னு மனநிலை போவோம். கொஞ்சம் மணி இருக்கவங்க, கொஞ்சம் காசு வச்சுருக்கவங்க வெளியே புக்கு வாங்கி படிப்பாங்க, அவங்க பாஸ் பண்ண முடியும். நம்மளை மணிக்கு ஏழை மாணவர்கள், சரிங்களா, பள்ளி பாட புத்தகத்தை மட்டுமே வாங்கி படிக்கிறவங்க நம்மளால அப்படி புக் வாங்கி படிக்க முடியாது. அந்த லெவல் தான் போயிருக்கு இந்த எக்ஸாம் பார்த்தா அப்படி தெரியுது. ஸோ இதை பற்றி 4 பேர்ட்ட பேசுங்க, நம்மளும் நிறையா வீடியோஸ் கொடுப்போம். யாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எழுதியாச்சு வந்தாச்சு, ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும், சரிங்களா. கட் ஆஃப் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சிரும், சரிங்களா. கட் ஆஃப் நிறையா குறையத்தான் செய்யும். பட் ஏன் அப்படி கேட்டாங்க, இதெல்லாம் வந்து நிறைய பேச்சு கேள்விக்குறி தான் ஆகும். யாரும் கவலைப்படாதீங்க, குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுங்க. அடுத்து குரூப் 2 எக்ஸாம் வந்து இருக்குது, சரிங்களா. நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் மாதிரி மனநிலைமை திரும்பி ரொம்ப நேரம் ஆகும் போல். நானே 2-3 வீடியோ கொடுக்குறேன், என்னடா ஆச்சுன்னு பார்த்து நாளைக்கு உட்காந்து அப்சர்வ் பண்ணி என்ன முடிஞ்சால் கொடுக்குறேன். அடுத்து குரூப் 2 எக்ஸாம் வருது. ஸோ இதே தான் அங்கே பண்ணிடக்கூடாது அப்படின்னா இது ஒரு பேசுபொருளாக ஆகணும், சரிங்களா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து குரூப் 2 வாட்ச் நல்லா எழுதணும்னு நம்புங்க. எல்லோரும் கட் ஆஃப் குறையும் என்பது உண்மை. 150 கீழே கூட கட் ஆஃப் குறையலாம், 150 கூட கட் ஆஃப் வரலாம், அதுக்கு மேலாம் கட் ஆஃப் போகாது, இந்த மாதிரி என்னுடைய கருத்து. ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் எவ்வளோ இருக்குமோ அடுத்து பார்ப்போம். ஸோ 150 வரை போட்டால் கூட அது நல்ல மார்க் தான் என்னை பொறுத்தவரை சொல்லுவேன். அவ்வளோ டஃப் கொஸ்டின், சரிங்களா. ஆனால் குரூப் 4 கொஸ்டினே இது கிடையாது. குரூப் 1 லெவலில் கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் 1924லேருந்து இன்றைக்கி 2024 வரைக்கும் 100 வருடங்களில் இப்படி ஒரு குரூப் 4 கொஸ்டின் இருக்காது என்பது என்னுடைய கருத்து, சரிங்களா. ஸோ கஷ்டமாக தான் இருந்துச்சு, யாரும் ரொம்ப பதட்டப்படாமல் பயப்படாமல் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கொஸ்டின்ஸ் நிறையா கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு இந்த மார்க்லாம் கூட தான் கொடுப்பாங்க, இந்த மார்க் கொடுப்பாங்கள்ல, கிராஸ் மார்க், இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, நல்ல மார்க் வந்து பார்க்கலாம். எல்லோரும் கட் ஆஃப் குறையுங்க, சரிங்களா. கட் ஆஃப் குறையும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்லாம் பார்க்கலாம். கட் ஆஃப் ரொம்ப குறையும், இந்த தடவை கட் ஆஃப் ஃபுல்லாக குறைஞ்சிரும். பட் அடுத்த குரூப் 2 இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். சிலபஸ் வைஸாக கொஞ்சம் நிறையா படிக்கிற மாதிரி இருக்குது. பட் புக்கை தாண்டி அவங்க கேள்வி கேட்குறாங்கன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. அடுத்தடுத்து நான் கைடன்ஸ் கொடுக்குறேன், குரூப் 2க்கும் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், பார்க்கலாம் கொஸ்டின் எப்படிலாம் இருக்கணும், சரிங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.